வணக்கம் சார். தாவேகாவின் வியூகம் மாறியதற்கு காங்கிரஸ் கட்சியின் கைவிரிப்பு ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இன்னும் வாய்ப்பு இருக்குதா தாவேகாவுக்கு போவதுக்கு காங்கிரஸ்? இல்லைங்க, காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய சபலமே இருக்குங்க. எப்படியாவது ம். திமுகவுல இருந்து வெளியேறி தாவேக்கோடு இணைய வேண்டும் என்று ஒரு பிரிவினர் தீவிர முயற்சி இருக்காங்கிறது உண்மை. திமுக செய்கிற தவறையெல்லாம் நாம் ஏன் சுமக்க வேண்டும், அந்த ம். பாவங்களையும் பழிகளையும் நாம் ஏன் சுமக்க வேண்டும் என்கிற எண்ணம் பல ம். பேருக்கு உண்டு. ம். அதே மாதிரி ம். திமுகவோடு சேர்ந்து கொண்டு தங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லது தாங்கள் வாழ வேண்டும் என்று ஒரு சில பிரிவினர், அதாவது காங்கிரஸ் கட்சியில பாரம்பரியமா யார் தலைவராக்காங்களோ பொறுப்பிருக்காங்களோ ம். அவர் குடும்பத்தினர் மட்டுமே கருதுவதும் உண்டு. எனவே இந்த இரண்டு விதமான ம். சம்பவம் இருக்கிறது. அதே சமயத்துல ம். அதிமுக கூட்டணி மீது கடந்த ஓராண்டுகளாக அல்லது சில ஆண்டுகளாகவே ஒரு ம். குற்றச்சாட்டை திமுக வைத்தது, அந்த கூட்டணி கட்சிகளும் வைத்தது. ம். அதிமுகவில் பெரிய சலசலப்பு, கூட்டணிக்கே யாரும் வரலன்னு சொன்னாங்க. வந்த வரவு ம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, முதலமைச்சர் யார், இப்படி எல்லாம் குழப்பம் இருப்பதாக ஒரு செய்தியை பரவிட்டே வந்தாங்க திமுக அணியை சேர்ந்தவர்கள். ஆனா இன்றைக்கு மேலோங்கி இருப்பது திமுக தலைமையிலான கூட்டணியில மட்டும்தான். சரி. சீட் அதிகமா கேட்கறது அல்லது கூட்டணியை முடிவு செய்ததில் குழப்பம், இப்படி திமுக மிகச்சிரம் பட்டுக் கொண்டிருக்கிறது. ம். இந்த சூழ்நிலையில் திரு விஜய் தனித்து வரப்பட்டிருக்கார், ம். சந்தேகமே இல்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி பேரம் பேசுவதற்காக விஜயை பயன்படுத்துகிறது என்கிற செய்தி உண்டு. எனவே சரி. இவ்வாறாக அரசியல் களத்தில் திமுக அணியினுடைய குழப்பமும் விஜய் ஏற்பட்டிருக்கிற அந்த தனித்த நிலையும் தாண்டி அதிமுக வலிமையாகவும் வலுவாகவும் இருக்கிறது. ம். 26 மிகப்பெரிய வெற்றியை அதிமுக பெறுவதற்கான சூழ்நிலையை மக்களே உருவாக்கி இருக்காங்க. ஓகே. புகழ் முடியல தான் இதை நீ கடைசியில் சொல்லுவீங்கன்னு பார்த்தா முத கேள்விக்கே சொல்லிட்டீங்களே 2026 தேர்தலில். நான் அதுக்கு ஓகே. ஆனால் உங்களோட விருப்பம் மக்கள் முடிவு செய்வார்கள். ஆனால் இந்த விஜய் சார், நீங்க படத்திற்கு தலைப்பே விஜய் விஜய் திரைப்படம் தேர்தல் தொடர்பாக ஓட்டுறீங்க. இந்த திடீர் முடிவுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். திடீர் ஒரு சார், மனமாற்றம். தலைப்பே தேர்தல் ஓட்டுறீங்க. ம். அதாவது சார், இப்ப ஆ. நீங்க திரு ஜனநாயக படம் வரலை என்பதை ஆ. நீதிமன்றத்தில் போய் அவங்க போராடினாங்க. ஆ. இப்போ திரு ம். விஜய் அவர்களோ அல்லது ம். தாவேக்காவை சேர்ந்தவர்களோ ம். அரசியல் ரீதியாக அரசியல் எதிரி என்று சொல்லக்கூடிய பிஜேபி எதிர்த்து பேச முடிஞ்சுதான் பாருங்க. ஒரு வார்த்தை சொல்ல முடியல. ஆ. அது துணிச்சல இல்ல. அதாவது உண்மை சொன்னால் திரு விஜய் அவர்கள் இல்ல இது மிக உண்மையிலே சரியான நபர். ஜனநாயகம் படத்துக்கு மத்திய அரசாவது சிக்கல் நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, அப்படி சிக்கல் இல்லாட்டி கூடங்க அரசியலா கூட சொல்ல தயாரா இல்லைங்களே. ஓ சரி. இப்போ எதற்கெடுத்தாலும் பிஜேபி மீது குறை சொல்லிக் கொண்டு அரசியலாக்குற திமுகவை விட விஜய் அச்சப்படுறாரு. ஓ. அப்போ எங்கிருந்து வருதுன்னு சொன்னால் நிச்சயமாக திரு விஜயை பொறுத்தவரையில் அரசியலை அரசியலாக செய்யவில்லை ஒன்று. இரண்டாவது, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில பனைவரை 10 நாள் படுத்துங்கிறது, ஒரு நாள் 4 வார்த்தை பேசுறது, திரும்ப போய் பதுங்கிறது, இதை தாண்டி விஜயனுடைய அரசியல் வியூகம் எதுவுமே கிடையாதுங்க. அதாவது 26 நான் தான் முதலமைச்சர், ஒண்ணுமே இல்லை, மக்களுக்கு எதுவுமே செய்யல, மக்களுக்காக போராடல, மக்கள் பிரச்சனை பற்றி பேசல, மக்கள் பிரச்சனை உணரவே இல்லை, எதுவுமே இல்லாமல் இருந்தும் கூட நான் மக்கள் முதல்வராக வருவேன் என்று ஒரு ஆணவத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அதற்கான பாடத்தை படிப்பனையை மக்களே அளிப்பாங்க. காரணம் என்னன்னா, திரு விஜய் சொல்லுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. இந்த ஜனநாயகன் திரைப்படம் அதாவது ஒருவேளை நீதிமன்ற வழக்குகளின்படி போனால் அது தேர்தலை தாண்டி போயிடும். அதனால தேர்தலுக்கு முன்பாக இந்த திரைப்படத்தை வெளியிட வேண்டும் என்பதற்காக அந்த விஜயோட முடிவில் இன்று இந்த திடீர் மாற்றம் ஏற்பட்டதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது சார், அந்த ஜனநாயகன் படத்தின் மூலமாக தமிழ்நாடு மக்கள் மத்தியில அதிர்வலை இல்ல ஒரு பாதிப்பு அதிர்வலை உருவாக்க வேண்டும் என்று விஜய் விரும்புகிறார். ஆனா இந்த மாதிரி விஜய் மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பத்திலும் அஜித் குமார் இருக்காரு, தனுஷ் இருக்காரு, சிவகார்த்திகேயன் இருக்காரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு. அப்போ இவர்கள் எல்லாம் திரு விஜயை எதிர்த்து தான் வாக்களிக்க போறாங்க. ஏன்னா 2 கோடி குடும்பத்துல எல்லோருமே விஜய் ஆதரிப்பான்னு சொல்லி விஜயே நினைப்பதுதான் அரசியல்ல விந்தையான ஒன்று. அதாவது ஜனநாயகம் வருவதன் மூலமாக விஜய் அவர்கள் எளிதாக பிரச்சாரத்துக்கு போக வேண்டியதில்லை, இதுவே போய் நினைக்கிறாரு. ஆனால் நிச்சயமாக அது முடியாது. விஜய் என்பவர் வீட்டுக்கு அனுப்பப்படுகிற நிலையில அவரே வீட்டுல முடங்கியிருக்கார். இந்த சூழ்நிலை தொடர்ந்து நீடிக்குங்க. ஓகே. நந்தகுமார் சார்ட்ட வர்றேன். புகழ் பண்ணிங்க சாரோட முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நந்தகுமார் சார், இந்த ஜனநாயகன் திரைப்படம் இந்த தேர்தலில் ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்துமா, அவருக்கு ஒரு ஆதரவு அலையை ஏற்படுத்துமா என்ற ஒரு கேள்வி தொக்கி இருக்கிறது. இன்று திடீரென வழக்கு வாபஸ், மறு தணிக்கைக்கு ஒப்புதல், ஒரு 10-20 நாளில் படம் வெளியீடு என்ற அளவுக்கு திடீர்னு அவங்க மூவ் ஆவதற்கு என்ன காரணம்? ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணிக்கு நான் வருவதற்கு தயாரில்லை என்பது ஓரளவு ஒரு 50-50 தெரிஞ்சிட்டோ அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல, அது அந்த மாதிரி எனக்கு தெரியல. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அப்படி காங்கிரஸ் வரலைங்கிறது உண்மையா இருந்துச்சுன்னா, அம்மையார் கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை டெல்லியில போய் சந்திச்சும் போதே அன்னைக்கு
திமுக தரப்புல இருந்தோ காங்கிரஸ் தரப்புல இருந்தோ இல்ல நாங்க திமுக கூட்டணியில தான் தொடரணும்னு சொல்லியிருக்கணும், சொல்லல. ம். இன்னைக்கு சற்றேறக்குறைய அவங்க காங்கிரஸ்ல புதுசா நியமிச்ச 84 மாவட்ட மாவட்ட தலைவர்கள்ல தலைவர்களோட ஐ கூட்டம். திங்க் 81 பேர்த்துக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் 3 மாவட்ட தலைவர்களை போடணும். அது இல்லாம ஒரு 60-70 காங்கிரஸ் நிர்வாகிகள், மொத்தம் ஒரு சற்றேறக்குறைய 140 இருந்து 150 காங்கிரஸ் நிர்வாகிகளும் முக்கிய பிரமுகர்களும் இன்னைக்கு டெல்லி போயிருக்காங்க, நாளைக்கு ராகுல் காந்தி அவர்களை சந்திக்கிறதுக்கு. ம். சோ அப்ப ராகுல் காந்தி அவர்கள் வந்து இத்தனை பேர்த்த கூப்பிட்டு தலைமையில ம். டெல்லியில சந்திக்க வேண்டிய கட்டாயம் என்ன? ம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் வந்து ம். காங்கிரஸ் கூட்டணி போக போகுது அப்படின்னா அது அவர் அங்கிருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம், இல்ல இங்க ஐயா செல்வ இந்த பிறந்தகை அவர்கள் கூட இந்த அனௌன்ஸ் 71 பேர்னா பண்ணிருக்கலாம். செல்வ பிறந்தகையை நியமிச்சது தானே சார்? இந்த 71 பேருமே செல்வ பிறந்தகையை இல்ல அப்படி இல்ல. நியமிச்சது. ஒரு 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 கட்சியில நிர்வாகிகள்ங்கும் போது இந்த தடவை அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாட்டம் அப் அப்ரோச் ம். மாதிரி பண்ணுனாங்க. ஓ சரி சரி. கழக கிளை அதனால அவர் கருத்து கழகத்துல கேட்கிறாரு. இருக்கிறவங்க மேல வந்து ஆனா இன்னும் உறுதியாகலாங்கிறீங்க. அந்த மாதிரி தான் இந்த தடவை ம். பண்ணுனாங்க. சோ அப்ப அவங்க ஒரு 140 பேர்த்த வந்து, ஏன்னா போன தடவை அவங்க டெல்லி அந்த 41 பேர் சந்திக்கும் போதே ம். அதுல வந்து ஒரு சற்றேறக்குறைய பாதிக்கு பாதி வந்து இல்ல தாவேகா கூட போலாங்கிற அளவுக்கு ம். தனிப்பட்ட முறை, அதாவது பொதுவா அவங்க 41 பேர் உட்கார்ந்து பேசும்போது ம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ஆதரவான குரல், ம். தனித்தனியா பேசும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவான குரல். அதுல கூட ஏன் அங்க இப்படி பேசுறீங்க, இங்க இப்படி பேசுறீங்கன்னு கேட்கும்போது கூட ம். ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து சொல்லப்பட்ட விவரம் என்னன்னா, இல்ல நம்ம பொதுவா இங்கிருந்து பேசும்போது உடனடியா அறிவாலயத்துக்கு வந்து தகவல் போயிடுது. ம். அதனால நாங்க கூட்டத்துல பேசுறதுக்கே எங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குங்கிற அளவுக்கு அவங்க அப்பட்டமா பேசியிருக்காரு. ராகுல் காந்தி அவர்கள் கிட்ட ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க. ம். அப்போ இப்ப என்னன்னா, அவங்க இன்னைக்கு அதை விட அதிகமான எண்ணிக்கை ஒரு 40 பேர் கூப்பிட்ட இடத்துல இன்னைக்கு 140, 150 பேர்த்த கூப்பிடுறாங்கன்னா, ம். இன்னும் பெருவாரியான மக்களினுடைய எண்ணமும் சிந்தனையும் எப்படி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ராகுல் காந்தி அவர் யோசிக்கிறார். ஆசைப்படுறாருன்னு நாளைக்கு வந்து அது பாக்குறேன். ஒரு என்னைய ஃபைனல் பொறுத்த இது. வரைக்கும் நாளைக்கு ஒரு ஃபைனல் ஆமா, டெஸ்ட் மாதிரி என்னைய வைக்கிறாரு. பொறுத்த ம். வரைக்கும் ம். இப்ப இந்த காங்கிரஸ் தலைவர்கள் நிர்வாகிகளுடைய எண்ணிக்கை ம். அதிகமாக ம். தாவேகா கூட கூட்டணி போலாங்கிற குரல் தான் அதிகமா ஓங்கி ஒலிக்குங்கிறது என்னுடைய பார்வையா இருக்குது. ஆனா So, அப்ப போனா ஒரு இன்னைக்கு பெரிய ஓட்டிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுமா சார்? காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோட போனா ஒரு பெரிய சேஞ்ச் ஆகுமா? அந்த போட்டி திமுக அதிமுக இருக்குது டோட்டலா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? இல்ல இப்ப என்னன்னா, இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துருச்சு திமுகக்குள்ளாரையும் காங்கிரஸ்குள்ளாரையும் நீயா நானாங்கிற அளவுக்கு ஆயிருச்சு. ஆமா. அப்ப வந்து இன்னைக்கு காங்கிரஸ் வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்துருச்சு. அவங்க கமிட்டி வந்து டிசம்பர் மாசமே இப்ப கூட அவரு மாணிக்கம் தாகூர் பேசுறாரு, 36 நாள் ஆயிப்போச்சு, இன்னும் பதில் இல்லைன்னு. 36 நாள் இல்ல, 60 நாள கடந்துருச்சு இவங்க கமிட்டி ம். போட்டு. ஆனா வந்து திமுக வந்து அவங்க கமிட்டியும் போடல, ஒண்ணும் போடல அவங்க. ஆனா மத்த கட்சிகளோட அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதா ம். தகவல் வருது. ஆனா காங்கிரஸ் கூட எந்த இடத்துலயும் பேச்சுவார்த்தை அவங்க நடத்தல. காரணம் என்னன்னா, ரொம்பவே வந்து முட்டல் மோதல் அதிகமாயிடுச்சு. இல்ல அப்ப திமுக நீங்க இந்த பின்புலத்துல கேள்வி பேசுறோம். அதிகாரம் காங்கிரஸ் இன்னைக்கு அபிஷியலா பேசாம தாவேகாக்கு திமுக அந்த இல்ல, ஒரே கூட்டணி கட்சிகளோட நிமிஷம், இந்த ஒண்ணு மட்டும் அபிஷியலா பேசாம அது மறைமுகமா பேச்சுவார்த்தை நடத்துறான்னு சொல்றீங்களா எல்லா கட்சிகளோடையும்? ஆமா, அப்படிதான் தகவல்கள் அன்அபிஷியலா வருது. பேசுறாங்க. அன்அபிஷியலா அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. குழு அமைக்கல. ஆனா வந்து மத்த கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்கங்கறதான் தகவல் வருது. ம். அதோட இப்ப நீங்க சொன்னீங்க காங்கிரஸ் வந்து இது தாவேகா கூட போனா ஓட்டு எப்படி இருக்கும்? ஆனா அதை விட ம். இன்னைக்கு காங்கிரஸ் இன்னைக்கு திமுக கூடயே இருந்துச்சுன்னா காங்கிரஸுக்கு திமுகல இருந்து ஓட் டிரான்ஸ்பர் ஆகுமா? அதே மாதிரி காங்கிரஸ்ல இருந்து திமுகக்கு ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுமாங்கிறது மில்லியன் டாலர் கொஸ்டினா மாறிடுச்சு. ஏன்னா ஓ, முன் ஒத்து போகாது. எப்போதும் இல்லாத அடிமட்ட தொண்டர்கள்ட்ட தேர்தலுக்கு ஒத்து போகாதுன்னு சொல்றீங்க. ம். தேர்தலுக்கு தேர்தல் ஒவ்வொரு கட்சியும் சீட்டு அதிகமா வாங்குறதுக்காக இன்னொருத்தரை மையப்படுத்தி பேசுறது சாதாரணம் தான். அந்த கவுண்டமணி ஆமா. சொல்ற மாதிரி அரசியல் இதெல்லாம் சர்வ சாதாரணம் அப்பான்றாரு. ம். அந்த மாதிரிதான். ஆனா இப்ப நடந்தது குறிப்பா இப்ப நடந்த முட்டல் மோதல்கள் எல்லாம் பார்க்கும்போது நாங்க இல்லைன்னா நீங்க எதிர்கட்சியில தான் உட்காரணுங்க, அது கூட வர்றதுக்கு முடியாதுங்கிற அளவுக்கு ம். காங்கிரஸ் பக்கமும் அவங்க என்ன சொல்றாங்க, திமுகல ம். நாங்க தான் உங்களை கூப்பிட்டு போய் பிரச்சாரம் பண்ணி உங்களுக்கு எம்எல்ஏ எம்பிக்களை நாங்க போடக்கூடிய ஐயா ஆர்.எஸ். பாரதி சொன்னாரு பாத்தீங்களா, தமிழகத்துல எல்லாம் பிஏ பட்டதாரிகள் எல்லாம் நாங்க போட்ட பிச்சை அப்படின்னாரு இல்லையா? ம். அந்த மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் திமுக போட்ட அரசியல் பிச்சைங்கிற அளவுக்கு திமுக பேசிக்கிட்டு இருக்கு. ம். அப்போ இந்த 2 பேர் இந்த நிலைமையில இருக்கும்போது ம். காங்கிரஸ் கூட்டணி திருப்பி ஏதாவது ஒரு காரணத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே தொடருமானால் கட்டாயமா அது காங்கிரஸுக்கு பெருத்த பின்னடைவை தான் ஏற்படுத்தும். ம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு பெருத்த வெளியில போனா பின்னடைவை காங்கிரஸுக்கு நல்ல ஏற்படுத்தும். ஏன்னா முன்னேற்றமா சார்? வெளியில போனா நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்குமா காங்கிரஸுக்கு? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் வந்து இப்ப இவ்வளவு தூரம் பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து திமுக கூட இருக்காங்கன்னா, ம். நடுநிலையாளரா இருக்கிற நம்மற மாதிரி ஆளுங்க நீங்களே கூட என்ன சொல்லுவீங்க?
என்னப்பா இதுக்கு பருத்தி மூட்டை வந்து குடோன்ல இருந்திருக்கலாம்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு இப்ப அசிங்கப்பட்டு போயிட்டாங்க இல்லையா? அப்போ இல்ல இன்னைக்கு காங்கிரஸ் வந்து இங்க இருந்தா ஓட்டு விழாதுன்னு சொல்லுவீங்க, வெளியில போனாலும் அவங்களுக்கு ஜெயிக்க முடியாதுங்கிறீங்க. இங்க தான் போவாங்க காங்கிரஸ். நந்தகுமார் சார் இல்ல நான் சொல்றது திமுக இருந்தா அவங்களுக்கு வந்து ஓட்டு விழா, அங்க காங்கிரஸ் தாவேகா கூட போனாலும் ஜெயிக்க முடியாது. என்னதான் பண்ண முடியும் அவங்க சொல்லுங்க. இல்ல நீங்க தாவேகா கூட போகும்போது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புது பார்வை கிடைக்கும், மக்கள் மத்தியில் இருந்து ஒரு புது ரத்தம் பாய்ச்சப்படும், ஒரு இளைஞர்களுடைய பார்வை அங்க வரும். இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பிம்பம் வந்து காங்கிரஸ் இருக்கும். அதோட இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு திமுகவும் வந்து திருப்பி காங்கிரஸ் கேட்கிற அளவுக்கு அதிகமான சீட்டுகளையோ இல்ல வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப இன்னைக்கு காங்கிரஸ் வந்து விஜய் அவர்களோட போகுதுன்னா சீட்டு எண்ணிக்கை வந்து அதிகமா கிடைக்கும். அப்ப எந்த ஒரு கட்சியுமே சீட்டு எப்ப அதிகமா கிடைக்குதோ அப்ப அவங்களுடைய வாக்கு வங்கியை உயர்த்துறதுக்கு அருமையான வாய்ப்பு, கட்சியை வளர்த்துறதுக்கு அதிகமான வாய்ப்பு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப திமுக கிட்ட இருந்து ஒரு 25-28 சீட்டுல அவங்க இருக்கும் போது காங்கிரஸ் கட்சியை வளர்த்துறதுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு தாவேகா கூட போய் ஒரு 50-60 சீட்டு காங்கிரஸ்க்கு கிடைச்சு அதுல 60-70 வேட்பாளர்கள் அங்க நிற்கும் போது காங்கிரஸ் கட்சி ஒரு கட்சியை வளர்த்துறதுக்கு எது பயன்படும்? நீங்க இன்னைக்கு திமுக கூட நின்னீங்கன்னா ஒரு எம்எல்ஏக்களா ஜெயிக்க முடியுமா? முடியும், மாற்று கருத்து இல்ல. ஆனா இதே வந்து விஜய் கூட நிற்கும் போது எம்எல்ஏவா ஜெயிக்க முடியுமா? முடியும், மாற்று கருத்து இல்ல. ஆனா கட்சியை வளர்த்துறதுக்கு உங்களுக்கு எது ஏதுவா இருக்கும்? அப்ப இப்ப திமுக குற்றச்சாட்டு என்ன? இப்ப நந்தகுமாரோட கருத்து திமுக காங்கிரஸ் வெளியில போயிடணும், வெளியில போனா நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அதத்தான் காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் அதிகமான மக்கள் சொல்றாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு 140-150 பேர்த்த கூப்பிடுறாருனாவே என்ன அர்த்தம்? நீங்க எப்படி கட்சியை வளர்த்த போறீங்க? இப்ப திமுக கூட இருந்தா கட்சியை எப்படி வளர்த்த போறீங்க? தாவேகா கூட போனா எப்படி கட்சியை வளர்த்த போறீங்க? நந்தகுமார் சார் இன்னொரு மாற்று கருத்து என்னன்னா, ராகுல் காந்தி காங்கிரஸ்ல வந்து இந்த மாதிரி தொகுதி பங்கீட்டு குழு அமைத்து 2 மாதம் ஆயிட்டு, நீங்க சொன்னீங்க 60 நாளுக்கு மேல ஆயிட்டு. திமுக அதை குழுவா அமைக்கல, அவங்க வேற மாதிரி அதை டீல் பண்றாங்க. இப்போ காங்கிரஸ் தாவேகா கூட போவதோ அல்லது நீங்கள் கூறியது போல தடுத்து நிற்பதோ அல்லது திமுக கூட்டணியில் அதிக எண்ணிக்கை கேட்டு டிமாண்ட் பண்ணுவதற்கோ அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்குதா, உண்மையிலேயே செல்வாக்கு இருக்குதா, அதற்கான டேட்டாஸ், அதற்கான தரவுகள் ராகுல் காந்தியிட்ட முறையாக கொடுக்கப்படலை. அதனால தான் இந்த 71 மாவட்ட தலைவர்களையும் மற்ற பிரதிநிதிகள் கூடுதலாக உள்ள ஆட்களையும் இப்போ நேரடியாக அழைத்து ராகுல் காந்தி பேசுகிறார் நாளை என்பது செய்தி. இப்படி ஒரு கருத்து இருக்குது. இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதானா? உண்மையிலே என்ன நினைக்கிறீங்க? கள நிலவரம் எப்படி இருக்கு, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறத ராகுல் நாளைக்கு கேட்கிறாரு. கேட்டுட்டு முடிவு அறிவிச்சிருவாரு நாளைக்குன்னு காங்கிரஸ் தரப்புல சொல்றாங்க. அது திமுக கூட கூட்டணி உறுதியா அல்லது வெளியேவா என்பது குறித்து அறிவித்து விடுவார்கள் என்று கூறுகிறார்கள். நீங்க என்ன பாக்குறீங்க? ஆமா, இது நியாயமான பார்வைதான். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. அப்போ அவங்க காங்கிரஸ் கட்சி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப புது தலைவர்கள் வந்திருக்கீங்க, உங்களுடைய செயல்பாடுகள் என்ன, உங்களுடைய செயல் திட்டங்கள் என்ன? அப்ப இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட இருக்கும்போது நம்மளுடைய காங்கிரஸ் எதிர்காலம் எப்படி இருக்கும்? தாவேகா கூட போலான்னு சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன மாதிரி செயல்பாடுகள் இருக்கும், அங்க போனா எப்படி இருக்குங்கிற விவாதத்தின் மையப்பொருள் என்னன்னா, இன்னைக்கு இல்ல இன்று விஜய் திடீர்னு இந்த அடுத்தடுத்த முடிவுகள் எடுத்திருப்பது, நாளை அவர் ஒரு புதிய ஆலோசனை வழங்க இருப்பது, நாளை ராகுல் காந்தி ஆலோசனை, இது ஒண்ணுக்கு தொடர்பு இருக்குதா? அதுதான் என்னோட கேள்வி. இப்போ இல்ல இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு லீகல், இது வந்து சிபிஎஃப்சி. இப்ப இதை விஜய் தரப்புல இருந்து தான் அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க, வேற யாரும் வாபஸ் வாங்கிட்டாங்க. நந்தகுமார் அப்படித்தான் தகவல்கள் வருது. நீதிமன்ற வழக்கு இது வந்து நாளைக்கு தான் வந்து லிஸ்டிங் ஆகும். இன்னைக்கு வரைக்கும் லிஸ்டிங் ஆகல. ஒரு நியூஸ்ல செய்திகள் வருது, நாளைக்கு தான் கோர்ட்ல வந்து டு பி வித்ட்ரான்ங்கிற கேஸ்ல இந்த கேஸ் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு அந்த ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பும் போது எத்தனை நாட்கள்ல வந்து அந்த ஏன்னா ரிவைசிங் கமிட்டியை ஃபார்ம் பண்றதுக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கு. ஆனா அந்த ரிவைசிங் கமிட்டி இத்தனை நாளைக்குள்ளார நீங்க இந்த படத்தை ரிவைஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்கு டைம் லைன் கிடையாது. சோ ஆனா ஏற்கனவே இது வந்து ஜனவரி 5ஆம் தேதி அவங்க ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறதா சிபிஎஃப்சி சொல்லி இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு ஜனவரி 5ல இருந்து இன்னைக்கு சற்றேறக்குரிய 1 மாதத்துக்கு மேல ஆயிருச்சு. அவங்க வந்து ஆரம்ப கால பணிகள் எல்லாம் போய்கிட்டு தான் இருந்திருக்கும். ஒரு பக்கம் லீகல் பேட்டில் நடந்துகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை வந்து சிபிஎஸ்சி சார்பிலையும் அவங்களும் சில பணிகளை வந்து அவங்க ஆயுத்தியமா தான் ரெடியா வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து இது துரிதமா இந்த படம் வரப்போகுதுங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கறதுதான். ஆனா இந்த படத்தை ஏற்கனவே நம்ம முந்தின அமர்வுல சொன்னும் போது கூட இந்த படம் வந்துச்சுன்னா ஒரு படத்தை பார்த்தாங்கிறதோட மக்கள் கடந்து போயிருப்பாங்க.
ஆனா இந்த அளவுக்கு வந்து இதுக்கு சிக்கல்கள் கொடுக்கும் போது இந்த படத்துல அப்படி என்னதான்ப்பா இருக்குது, வெறும் சாதாரண தெலுங்கு டப்பிங் படங்கிறாங்களே, அதுக்கு ஏன் இவ்வளவு முட்டுக்கட்டை போடுறாங்கிறத மக்கள் கிட்ட இன்னைக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு இந்த படத்தை. அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் கலெக்ஷன் வைஸ் அதிகமா வரும் முதல்ல இருந்ததை விட, இந்த படம் ரிலீஸ் ஆகாத அளவுக்கு பண்ணுனாங்கனாலும் கட்டாயமா ஏன் வந்து இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஒரு அடக்குமுறையை வந்து இன்னைக்கு கொண்டு வராங்கிறது அதுவும் விஜய்க்கு சாதகமா மாறுங்கிறதா என்னுடைய பார்வை. ஓகே, நந்தகுமார் சார், இப்போ நம்ம பொங்கலூர் மணிகண்டன் சார் கேட்குறேன். பொங்கலூர் மணிகண்டன் சார், நந்தகுமார் வைத்த முக்கியமான வாதம் என்னவென்றால், காங்கிரஸ் கட்சி திமுகவை விட்டு வெளியேறினால்தான் அந்த கட்சிக்கு வளர்ச்சி, வாக்கு வங்கி அதிகரிக்கும் என்பது ஒன்று. இன்னொன்று, இந்த ஜனநாயகன் திரைப்படம் மூலமாக திரைப்படம் வெளிவந்தால் அது வந்து இந்த பொங்கலுக்கு வெளியானதை விட இப்போது வெளிவந்தால் அது வசூல் மற்றும் அதனுடைய விஜயோட செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறார். உண்மையிலே இந்த படத்தினால புதிதாக விஜய்க்கு அதிகமான செல்வாக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்ல, அந்த செல்வாக்குங்கிறதுங்க ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது, படத்தை பார்ப்பாங்க. அதாவது பட ரசிகர்கள் பொதுமக்கள் நானே கூட நாளைக்கு போலாம் என்னதான், அது ஒரு விஷயம். ஆனா இப்ப ஒண்ணும் இல்லை சார், இப்போ நந்தகுமார் சொல்றது சரிதான். இப்போ காங்கிரஸ் கட்சி திமுகவோட இவ்வளவு ஆண்டு காலம் இருந்ததுங்க. இப்போ பிஜேபி தான் எல்லா கட்சிகளையும் வந்து அழிக்குதுன்னு சொல்லிட்டு வந்தோம். இப்ப திமுக காங்கிரஸ் வாழ்த்திச்சுங்களா? இப்போ 25 சீட் கொடுத்தவங்க ஏன் 50 சீட் தர காங்கிரஸுக்கு திமுக ஒரு வாக்கு தரமானிக்குது? இப்ப விசிகாவுக்கு 6 கொடுத்தோம் 12, மதிமுகவுக்கு 6 கொடுத்தோம் 12. சொல்லுங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 12 தரேன்னு சொல்லுங்க. அப்பதான் வளர்ந்து அர்த்தம். அப்போ நீ யாரு வளர்த்தீங்க? அப்போ இந்த நிலையில் தான் காங்கிரஸ் தேசிய கட்சி சீட் கேட்டது பிரச்சனை இல்ல, ஆட்சியில் பங்கு கூடுதலாக எங்களுக்கு மத்திய அமைச்சரவையில் பங்கு என்ற அளவுக்கு அவர்கள் நிபந்தனைகள் வைத்ததாகவும் அதனால்தான் சிக்கல் என்றும் கூறுகிறார்கள். சார், அதாவது இது ஒரு புதுசு இல்லை சார். ஏற்கனவே 2 முறை அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து திமுக. ஒன்னு 1980 ஆனா இந்திரா காந்தி இருக்கும் போது 117 தொகுதி கூட போட்டி இல்லை, 112 தான் திமுக நின்றுதுங்க. 117 காங்கிரஸ் இருந்தது. அப்போ அன்றைக்கு கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொண்ட கட்சி திமுக. அதே மாதிரி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதே காங்கிரஸ் கட்சி கூட்டணி இருக்கிற போது திமுக மைனாரிட்டி ஆட்சி நடத்துங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையை எப்படியாவது கைப்பற்ற வேண்டிய நினைப்பு காங்கிரசுக்கு வருவது இயல்பு, அதுதான் வளர்ச்சியும் கூட. பிஜேபி இருக்கா சார் அந்த எண்ணம்? அதிமுக கூட்டணியில பிஜேபி அதிமுக அந்த மாதிரி வாய்ப்பை தரவே இல்லை, அதுதான் முக்கியம். அதாவது அந்த மாதிரி ஒப்புக்கொண்டு குறைவான தொகுதியில அதிமுக போட்டியிடவே இல்லை. அதாவது 2 முறை வாய்ப்பு கொடுத்தது, வாய்ப்பு கிடைத்த திமுக சொல்றாரு. எனவே காங்கிரஸ் கட்சி தன்னை நடுமா சொன்ன மாதிரிதான் திமுகவிலேயே தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவதே சிரமம். காங்கிரஸ் அழிந்து கொண்டே போகிறது. எனவே அவர் வெளியே சென்றாலும் மாறி கூட்டணி அமைத்தாலும் நிச்சயமா காங்கிரசுக்கு ஒரு 70 பேர் நிக்கலாமுங்க. காங்கிரஸ் வெளியே போன்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல் பொங்கலூர் மணிகண்டன் வரை வந்து ரொம்ப ஆவலா இருக்கிறீங்க. உண்மையிலே அது வெளியில போறதுனால இப்ப அவங்களுக்கு உண்மையிலே நண்பன் நீங்க நினைக்கிறீங்களா? பொதுவா சொல்லுங்க, கட்சி இல்லாம சொல்லுங்க. வெளியில போனா அவங்க ஒரு சீட்டா ஜெயிப்பாங்க சார். நீங்க இல்ல கண்ணன் சாரை பொறுத்தவரையில மென்மையா ஆனா கடினமான கேள்வி எனக்கு தெரியும். இப்ப நீங்க அதிமுக விரும்பல என்ன சொல்றாருன்னா, இதுவரையிலும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை அழித்து தான் சொன்னீங்க. அப்ப திமுக காங்கிரஸ் வளர்த்துக்கோம் இல்ல, வளர்க்குன்னு சொன்னா வாய்ப்பு 70 கொடுங்க. கொடுக்க மறுத்தின்னு சொன்னா வெளியே போனா 77 பேருக்கு வாய்ப்பு இருங்க, 80 பேருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் திரும்ப இந்த 25 பேரையே நிறுத்தி கொண்டு அவர்கள் மட்டுமே பதவி சுகத்தை அனுமதி கொண்டதால் கட்சி அப்படி அடுத்த நிலைக்கு போகுங்க. பொதுவா பேசுறான். அப்போ அடுத்த நிலைக்கு செல்ல வேணுங்கிற ஆர்வம் எல்லாருக்கும் வருங்க. காங்கிரஸுக்கு வரும், கம்யூனிஸ்டுக்கு வரும், மதிமுக வரும், பிஜேபி வருங்க. காங்கிரஸ் கேட்பது நியாயம். ஓகே, காங்கிரஸ் நியாயம் தான். ஓகே, இப்போ இந்த தேமுதிக அதனுடைய நிலைப்பாடு இவ்வளவு தாமதமாக இன்னும் முடிவெடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் ஒரு சீட் பிரச்சனை. தேமுதிக ஏற்கனவே அது அதிமுக கூட்டணியில் ஒரு ராஜ்யசபா எம்பிக்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டு விட்டது. தொடர்ச்சியாக அந்த யாருடன் கூட்டணி என்பது தொடர்பாக இன்னும் முடிவெடுக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இல்ல, நல்ல கேள்விங்க. அவர்கள் ஆமா சரியான கேள்விங்க. அதாவது திருமதி பிரேமலதா அவர்கள் மிக தெளிவா சொன்னாங்க. அதாவது தேர்தல் அறிவிக்கப்படல, வேட்பாளர் பட்டியல் வெளியே வரல, எந்த கட்சியும் தேர்தலில் போட்டியிட தயார் ஆயத்தமாக. அதாவது இப்பதான் பூர்வாங்க பேச்சு நடக்குது. எனவே கால அவகாசம் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே அதிமுக 26
மாநிலங்களவை தொகுதியை அளிப்பதாக உறுதி கொடுத்திருக்கு. அந்த உறுதி நிச்சயமாக நடக்குங்க. அதாவது இது எந்த ஒரு கட்சியும் நிர்பந்திக்க முடியாதுங்க. நீங்க தேமுதிக அதிமுக விரும்புவது வரணும்னு நல்லா நினைக்கிற மறுக்கல, ஆனா நிர்பந்திக்க முடியாது. முடிவெடுப்பது அவருடைய விருப்பம் தான். அவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதுதான் இரு பக்கத்திலும் உள்ள நியாயமான நிலைப்பாடு. அதிமுக வந்தால் வரவேற்கும், மிகச்சரியான நிலைப்பாடாக அது அமையும். இல்லாவிட்டால் ஏற்கனவே 1/2% இருக்கிற தேமுதிக மேலும் சரிவு சந்திக்கும். நிச்சயமாக காங்கிரஸ் கூட தக்க வைக்குதுங்க. அந்த வாய்ப்பு கூட தேமுதிக இல்லாம போகும். எனவே தேமுதிக உரிய நேரத்தில் உரிய முடிவை எடுத்தால் மட்டுமே அந்த கட்சி நிச்சயமாக நீடிக்குங்க. இல்ல தொடர்ந்து இப்படி தாமதப்படுத்தி கொண்டே இருப்பது அவர்கள் ரொம்ப பேர வலிமையை இரு தரப்பிலும் முன்னிறுத்துவதாக ஒரு பேச்சு அந்த கடலூர் மாநாட்டிலே அதை அவங்களே சொன்னாங்க. அதுக்கு அந்த சுதீஷன் சொன்னாங்க, நம்ம பிரேமலதாவும் சொன்னாங்க. என்னன்னா இந்த மாதிரி நாங்கள் பேரம் பேசுகிறோன்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்கன்னு அந்த மாநாட்டிலே அறிவிச்சுட்டு, ஆனால் கூட்டணி யார் கூட இன்னும் முடிவு பண்ணலன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு இப்போது தொடர்ச்சியாக அவர்கள் இப்படியே எந்த கட்சியுடன் செல்வது என்பது குறித்து ஒரு திட்டவட்டமான முடிவை அறிவிக்காமல் இருப்பது, இது தேமுதிகவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசிட் டெஸ்ட். விஜயகாந்த் இல்லாமல் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல். இந்த தேர்தலில் இவ்வளவு தூரம் அவர்கள் இழுத்தடிப்பது, நீங்கள் கூறியது போல தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை, ஆனால் அனைத்து கட்சிகளும் 2 அணிகளாக பிரிந்து விட்டன. 2 கட்சி தான் இருக்குது. தேமுதிக இருக்கு, இன்னொன்று பட்டாள் மக்கள் கட்சி ராமதாஸ் இருக்கு, மற்ற எல்லாம் இருக்கிறாங்க. அப்படியே இதுல ஒரு அணியில இருப்பதற்கு அவருக்கு என்ன தயக்கம்? கரண் சார், நீங்க கேட்டிருக்கிறது உண்மையிலேயே மிக சரியான கேள்வி. வெளிப்படையா சொல்லிடுறது, அதாவது நீங்க சொன்ன கேள்வி எல்லா மக்கள் மத்தியிலும் ஒரு விவாதமாக உருவாயிட்டு இருக்கு. தேமுதிக மீது ஒரு கருத்துரு உருவாயிருக்குது. அதாவது பேரம் பேசுறாங்க, அதாவது பேசுறாங்களா இல்லையா இரண்டாவது விஷயம். ஆனால் மக்கள் மத்தியில பரவக்கூடிய செய்திக்கு காரணம் என்ன, நீங்க குறிப்பிட்ட மாதிரியே அந்த மாநாட்டிலேயே சுதீஷ் பேசுறதா, அதாவது இவ்வளவு மக்கள் நம்ம இருக்காங்க, நான் பேரம் பேசுவோம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ பேரம்ங்கிறது பணம் பதவி இரண்டுமாக இருக்கிறதா என்கிற செய்தி எல்லா மத்தியிலும் நிச்சயமாக உண்டு. தேமுதிகவுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை உருவாக்குதுங்க. புரிஞ்சுக்கலாம்னு தெரியல. நந்தகுமார் சார், பொங்கல் மணிகண்டன் சார் சொன்ன கருத்துப்படி தேமுதிகவோட அந்த முடிவில் ரொம்ப இழுத்தடித்து கொண்டே செல்வது, நாங்கள் இன்னும் சில நாட்களில் முடிவெடுப்போம், இன்னும் ஓரிரு வாரங்களில் முடிவெடுப்போம். ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கடந்த வாரம் அறிவிப்பதாக அறிவித்தார்கள், அப்பவும் அதை அறிவிக்கலை. தொடர்ந்து இந்த பேரத்தை அவர்கள் இழுத்தடித்திருப்பதற்கு என்ன காரணம்? நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை காங்கிரஸ் திமுக விட்டு வெளியே போயிட்டா நம்ம அங்கே போய் கூடுதல் சீட்டு கேட்டுக்கலாம், இல்லைனா ஏடிஎம்கே கூட போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அது உண்மையாக நினைக்கிறீங்க? கட்டாயமா ஒவ்வொரு கட்சியும் அவங்களுக்கு உண்டான சிறந்த வாய்ப்பை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம எப்பயுமே சொல்லுவோம் இல்லையா, எல்லாருமே அவங்களுடைய எவ்ரி ஒன் இஸ் மேட் ஆஃப் தேர் ஓன் டெசிஷன்ஸ். அப்ப அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, அந்த முடிவு இந்த மாதிரி கடைசி வரைக்கும் தள்ளி போடுறது நீங்க சொல்ற மாதிரி ஆபத்தாவும் முடியலாம், இல்ல அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டாவும் மாறலாம். அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இந்த மாதிரி அவங்க முடிவெடுக்காம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 2 வாய்ப்பு, டிஎம்கே இல்லைன்னா விஜய் அவர்கள். இன்னைக்கு தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 3 வாய்ப்புகள் இருக்கு. திமுகவும் வாய்ப்பா இருக்கு, என்டிஏவும் வாய்ப்பா இருக்கு, விஜய் அவர்களும் வாய்ப்பா இருக்காங்க. இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி நீ தனியாலாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க, தனியாலாம் நிக்க மாட்டாங்கன்னு. இன்னைக்கு தனியா நின்று போட்டி போடுறதுக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரே கட்சி, நாம் தமிழர் கட்சி எப்பயுமே தொடர்ந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அந்த தைரியம் அவங்களுக்கு தான் இருக்கு. 2வது, இன்னைக்கு காங்கிரஸ் சப்போஸ் தாவேகா கூட போகலன்னா தாவேகாவும் தனியா நின்று போட்டி போடுவாங்க. மீதி எந்த கட்சியும் இன்னைக்கு தனியா நின்று போட்டி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இன்னைக்கு பிரேமலதா அம்மையார் அவர்களுக்கு இந்த 3 வாய்ப்பு இருக்குது. அவங்க இன்னொருத்தர் சுதீஷ் அவர் பேசும்போதே என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஆசை என்னன்னா பிரேமலதா விஜயகாந்த் ஆகிய நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் துணை முதலமைச்சரா ஒரு பதவி ஏற்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ அதுக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலும் வாய்ப்பு கிடையாது, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலும் அதுல வாய்ப்பு கிடையாது. அப்ப அதுக்கு ஒரே கூட்டணிக்கு வாய்ப்பு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி இருக்கிறது ஒரே ஒருத்தர் விஜய் அவர்கள் மட்டும்தான். அப்ப தேமுதிக விஜய் அவர்கள் கூட போனாதான் இதுக்கு இந்த ஆசைக்கு ஒரு அடித்தளம் அமைக்க முடியும். முடிவை எடுக்கிறதுக்கு காங்கிரஸினுடைய முடிவை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோன்னு தான் நான் பாக்கிறேன். காங்கிரஸ் இன்னைக்கு முடிவு எடுத்து நாங்க விஜயகாந்த் கூட போறேன்னு சொன்னாங்க, விஜய் அவர்கள் கூட போறாங்கன்னு சொன்னாங்கன்னா மேபி ஜெயலலிதா அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய முடிவு துரிதமா எடுக்கப்படலாம். இன்னொன்னு, அவங்க கேட்கக்கூடிய சீட்டினுடைய எண்ணிக்கை
திமுக கூட்டணிக்கு போகும்போது அவங்க கேட்கிற மாதிரி இரட்டை இலக்கு நம்பர் கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் கடந்த 4.25 வருஷமா திராவிட முன்னேற்ற கழகத்து மேல விழுகிற அத்தனை அடிக்கும் வந்து முட்டு கொடுத்து ஸ்ரீ கேடயமா இருந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் அவர் ஐயா வைகோ அவர்களும் இருக்கும்போது அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதுக்கெல்லாம் நான் சப்ப கட்டுக்கிட்டு 4.25 வருஷமா நாங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். நீங்க இந்த அமைதிப்படை படத்துல பாப்பீங்க இல்லையா, சண்டை வரும் இல்லையா, என்னப்பா புதுசா வந்தாலும் நீ அதுக்குள்ளார வர நான் எத்தனை வருஷமா இருக்கிறேன்னு. அப்ப அந்த மாதிரி பிரச்சனை வந்து இங்க யாரும் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து விட மாட்டாங்க அம்மையார் பிரேமலதா அவர்களுக்கு. ஏன்னா அப்ப அவங்க போகும்போது அவங்களுக்கு 10 சீட்டு கொடுக்கும் போது கம்யூனிஸ்டுகள் 15 கேட்பாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 25 கேட்பாங்க. அப்போ இதுக்கெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்ல இவங்க நினைக்கிறது. அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே இன்னைக்கு என்டிஏவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே அவங்க ஆட்களையே விட்டு அனுப்பிச்சு பேசியிருக்காரு. ஒரு எம்பி சீட்டு வந்து கேரண்டியா 2026 தரோன்னு சொல்லி ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அப்போ இதுவரைக்கும் தேமுதிக சட்டமன்ற தேர்தலையோ பாராளுமன்ற தேர்தலையோ திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒருபோதும் கூட்டணி அமைச்சது கிடையாது. அப்ப இன்னைக்கு வந்து விஜயகாந்த் ஐயா இல்லாத நேரத்துல இந்த ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த கட்சிக்காரங்க அந்த முடிவை எப்படி பார்ப்பாங்க? அப்போ ஒரு கட்சி தொண்டரா இருந்து தேமுதிகவுடைய தொண்டர்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, அம்மையார் பிரேமலதா அவர்கள் ஒன்னா என்டிஏ கூட்டணிக்கு போகணும், இல்லன்னா விஜய் அவர்கள் கூட்டணிக்கு போகணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு போகணும். நந்தகுமார் சார் இன்னொரு தகவல். ஆனா நீங்க சொல்றீங்க தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இதுவரை திமுகவோட கூட்டணி வைக்கலன்னு. ஆனால் ஒரு தகவல், தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுகவோடு கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அவர்கள் வலியுறுத்தியதாகவும், அந்த ஒரு கருத்துக்கு அடிப்படையில் தான் இந்த ஒரு சிறிய ஒரு மனமாற்றத்தில் அவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றால் அதிமுக கூட கடலூர் மாநாட்டிலே அவர் அறிவிச்சிருப்பார் ஒரு கருத்து சொல்றாங்க. ஒன்று இது நான் நிறைவாக உங்ககிட்ட கேட்குறேன். இந்த தேமுதிக பிரச்சனை இவ்வாறு இருக்க, இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் அந்த சின்னம் கட்சி தலைவர் பதவிகள் வந்து இந்த தேர்தல் ஆணையம் இன்னைக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, அது அன்புமணி ராமதாஸுக்குத்தான் பழைய ஆவணங்களின்படி ஒப்படைக்க இயலும். அதனால தான் அந்த பழைய ஆவணங்களின்படி அன்புமணி ராமதாஸை தலைவராக ஏற்றுக்கொண்டு அந்த ஆவணங்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்று 14ஆம் தேதி இப்போ இந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறது. இந்த பிரச்சனையில் சின்னம் கட்சி இது யாருக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது? மக்கள் மத்தியில் யாருக்கு செல்வாக்கு இருக்கிறது? சுருக்கமாக சொல்லுங்க. அதில் பொங்கலூர் மணிகண்டன் சார்ட்ட கேட்டு அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும். சொல்லுங்க. இன்னைக்கு ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இந்த மாதிரி அவங்க எலெக்ஷன் கமிஷன் எடுத்த ஒரு முடிவு வந்து பெருத்த பின்னடைவு தான். ஏன்னா இன்னைக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஃபார்வர்ட் லுக்கிங், அடுத்தது என்ன எதிர்காலம் என்னங்கிறது தான் அந்த கட்சி வழக்கு விசாரணை வருது. இதுவரை உள்ள ஆவணங்களின்படி அன்புமணி தலைவர் சொல்லியிருக்காங்க. இல்ல உடனடியா இந்த வழக்கு வந்து முடியாது கண்ணன். அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு கட்சியினுடைய பிரச்சனைய வந்து சின்னம் யாருக்கு அப்படி இப்படிங்கிறலாம் ஐசா பைசா வந்து அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் ஒரு சிவில் ஷூட் எல்லாம் முடியறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. இப்ப வந்து அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்க கூட்டணி போக முடியும்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு திமுக, அதிமுக, விஜய் அவர்கள். ஆனா இன்னைக்கு திமுக கிட்ட போனாங்கன்னா கண்டிப்பா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியே வந்துரும். அவங்க திருப்பி சொல்ற இடம் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளர இருக்கிற கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம்னு. அப்ப இன்னைக்கு இரண்டுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கும்போது ஐயா ராமதாஸ் அவர்களை எடுத்துட்டு அதனால விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க சனாதனத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்துல திமுகவை விட ரொம்ப தீர்க்கமா வந்து களமாடிட்டு இருக்கிறது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். வாக்குகள் எப்படி இருக்கு? அன்புமணி இருக்கா, ராமதாஸ் இருக்கா நினைக்கிறீங்களா? இல்ல அதனாலதான் நான் சொன்னேன் முதல்ல எப்பயுமே கட்சி நிர்வாகிகள் எல்லாம் வந்து ஃபார்வர்ட் லுக்கிங். அப்ப அடுத்து கட்சி நீண்ட நாள் யாருகிட்ட இருக்க போகுதோ அதை சார்ந்துதான் வாக்களிக்கணுங்கிற எண்ணம் வரும். அப்ப இன்னைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படி போனாருன்னா என்ன ஆகும்னா, அவருக்கு வந்து சப்போஸ் இந்த தேர்தல்ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பேரும் சின்னமும் அன்புமணிக்கு தான், அவர் இனிமேல் அதை கிளைமே பண்ண முடியாம போயிடும். அது அரசியலாவே அவருக்கு வழக்கு தொடுத்தா கூட அதுல பெருத்த பின்னடைவாயிடும். அப்படியே அவர் திமுக கூட்டணிக்கு போனாலும் விடுதலை சிறுத்தைகள் வெளியே போயிடுவாங்கிறத நேத்து வரைக்கும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரிஸ்க திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளார வந்தா கூட ஒரு வாக்கு சதவீதம் கிடைக்கலன்னு சொல்லலாம். ஆனா இன்றைக்கு பிளவுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வரனால திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பலன் கிடைக்காது. அப்போ ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு பெரிய வடிகால், அவரும் என்டிஏ கூட்டணிக்கு போறதுக்கு தான் ஒரு பெரிய வாய்ப்பு. அங்க போனார்னா தான் அவருக்கும் ஒரு நல்ல அரசியல் வந்து இன்னைக்கு என்ன வந்து சீட்டு பிரிச்சு கொடுக்குறாங்களோ அத பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்கிற சீட்ல வந்து எத்தனை சீட்டு கொடுக்குறாங்களோ அதுல ஐயா ராமதாஸ் கூட்டணிக்கும் ராமதாஸ் பிரிவுக்கும் கொஞ்சம் சீட் எடுக்கலாம். இல்லன்னா அவர் வந்து
விஜய் கூட போகணும். ஆனா ஐயா ராமதாசனுடைய நிலைப்பாடு ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நடிகர்களுக்கு எதிர்ப்புனால போக மாட்டார். அரசியல்ங்கிறதுல அவங்களுக்கு வேற மாதிரி மாற்று கருத்து இருக்கு. சோ இன்னைக்கு ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த ரெண்டு வாய்ப்பு தான். ஒன்னா என்டிஏ இல்லன்னா வந்து விஜய் அவர்கள். இந்த ரெண்டு வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஓகே சார், பொங்கல் மணிகண்டர் இந்த வாக்குகள், அதாவது கட்சி இந்த மாதிரி வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அது இப்போதைக்கு முடிவடையாது அப்படின்னு நம்ம வழக்கறிஞர் நந்தகுமார் சார் சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த வழக்கு உரிமையல் வழக்குகள் வந்து அதிமுக நடந்துட்டு இருக்கு, பாமக நடந்துட்டு இருக்கு. இப்படி வழக்குகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அன்புமணி பிரிவை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த முழுமையாக அந்த வாக்குகளை பெற முடியுமா? ஒன்று, டாக்டர் ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு செல்வாரா, என்டிஏக்கு செல்வாராங்கிறாரு, தாவேகாவுக்கு செல்ல முடியாதுங்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? டாக்டர் ராமதாஸ் என்ன முடிவு எடுப்பார்? நீங்க பயணித்திருக்கீங்க. ஒரு கசப்பான உண்மையா இருந்தாலும் கொடுங்க, முதுமையின் காரணமாக மருத்துவர் ஐயா அவர்களை யாருமே நாடி போக வாய்ப்பு குறைவுதான். ஏன்னா நந்தகுமாரன் சொன்ன மாதிரி மிக நீண்ட காலத்துக்கு அன்புமணியால் மட்டும்தான் இந்த இயக்கத்தை நடத்த முடியுங்கிற அந்த எதசரமான உண்மையை ஏற்றுத்தாகணுங்க. ஏன்னா மருத்துவரையாவில் நடக்கதே சிரமம். உண்மையிலேயே நான் கூட வந்து பயணிச்சுவேன், கை பிடிச்சா கூட்டிட்டு போகணும். இவன் அந்த இருப்பவர் தலைமை தாங்கி தேர்தலிச்சு பிரச்சாரம் செய்து கட்சியை நடையெடுத்தது சிரமமான ஒன்றுதான். எனவே அன்புமணியை 25 ஆண்டு காலமாக அந்த கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீதிமன்றம் மட்டுமல்ல, தேர்தல் ஆணையம் அதே ஒரு நாடை சொல்லியிருக்குங்க. நிச்சயமாக அன்புமணி அவர்களுக்கு சின்னம் கட்சி மட்டுமல்ல, மக்கள் ஆதரவு அன்புமணிக்கே உண்டு. அன்புமணி யாரை ஆதரிக்காரோ அந்த இயக்கம் தான் நிச்சயமாக வெற்றி கூட்டணி அமையுங்க. அந்த வகையில் அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலனை அது அளிக்கும். ஓகே, நந்தகுமார் சார், பொங்கலூர் மணிகண்டன் சார், நிறைவாக உங்களோட கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. தமிழக அரசியல் நிலவரம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களையும் அடுத்த அரசியல் போக்குகள் எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பாக நந்தகுமாரும் பொங்கலூர் மணிகண்டனும் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். தேர்தல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமைகளோடு மற்றொரு தலைப்போடு நாம் நாளை சந்திக்கலாம். நன்றி.